ஹலோ ஆல். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இப்போ வந்து ஒரு ஃபோரெக்ஸ் ஸ்டேஜ் ஏதோ ஒரு ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சார்ட்டோ டெக்னிக்கலோ அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்கும். நார்மலாக நமக்கு தெரிஞ்சது வந்து ரெண்டு ஃபேஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். என்னென்னா அப்படின்னா, ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டினாலே ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் அனலைசிஸ், இன்னும் வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் சொல்லுவாங்க. ரெண்டு தான் வந்து நம்ம நார்மலாக இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கிறது. இதில் வந்து எப்படின்னா, மோஸ்ட்லி வந்து சிலர் வந்து ஃபண்டமெண்டலை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் டெக்னிக்கலை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ட்ரேடிங்கை வந்து ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ வந்து அட்வான்ஸாக வந்து இன்ஸ்டியூஷன்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ப்ளஸ் டெக்னிக்கல், மோஸ்ட்லி ஃபண்டமெண்டல் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு டெக்னிக்கலை பற்றி பெரிய இது கிடையாது. ஏன்னா அவங்க தான் வந்து டெக்னிக்கலை மூவ்மெண்ட்டை வந்து உருவாக்குறதே வந்து பேஸ் ஆன் மேக்ரோ டேட்டா வச்சு அவங்க தான் வந்து உருவாக்குவாங்க. ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸில் கொஞ்சம் ப்ரோ ட்ரேடராக இருக்கவங்க வந்து இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஃபண்டமெண்டல் ப்ளஸ் டெக்னிக்கலையும் கம்பைன் பண்ணி அதை வந்து அட்வான்ஸ் லெவலில் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து இது பார்த்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு ஃபேஸ் கிடையாது. இப்போ தான் ஓரளவுக்கு எல்லாருமே வந்து ஒரு மூணாவது ஏதாவது ஒரு பில்லர்னு வச்சிங்களேன். 4 பில்லர் இருக்குது இதில். என்னென்ன அப்படின்னா, ஒன்று ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் அனலைசிஸ், அப்புறம் இன்னொன்று வந்து மார்க்கெட் பிஹேவியர் கண்ட்ரோல் மெஷர்ஸ்னு சொல்கிறது. அதை நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் 4வது வந்து பர்சனல் பிஹேவியர் கண்ட்ரோல் மெஷர்ஸ். இந்த 4 தான் வந்து 4 ஸ்டேஜ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 4 ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா தான் அது ஒரு ட்ரேடுன்ற ஒரு ட்ரேட் மாஸ்டரி அப்படின்றதுக்கே வந்து ஒரு எலிஜிபிளான விஷயன்றது வந்து இந்த 4ஐயும் வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். இந்த 4 வந்து அட்லீஸ்ட் ஒரு 70 to 80% இருந்தால் தான் ஒரு லாங் டேர்ம் கன்சிஸ்டண்டான ஒரு நல்ல ஒரு ட்ரேடராக இருக்கிறதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டின்னு சொல்கிறதுக்கு இது 4மே தேவைப்படுது. சரி, நம்ம இப்போ ஒன்று பார்க்கலாம். இப்போ வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இப்போ ஸ்டாக்கோ இல்லை கிரிப்டோவோ ஒன்றையும் பேஸ் பண்ணி போல இப்போ நம்ம வந்து ஃபோரெக்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே இந்த 4 ஸ்டேஜ்ன்றது கண்டிப்பாக இருக்குது. ஃபண்டமெண்டல் அனலைசிஸ், டெக்னிக்கல் அனலைசிஸ், அப்புறம் மார்க்கெட் பிஹேவியர் அனலைசிஸ், அப்புறம் பர்சனல் பிஹேவியர் கண்ட்ரோல் மெஷர்ஸ்னு சொல்லிட்டு இந்த 4 விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம ஃபோரெக்ஸ் மோஸ்ட்லி வந்து ஃபோரெக்ஸ் தான் வந்து கவர் பண்ணுறதுனால நம்ம ஃபோரெக்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபோரெக்ஸில் வந்து நார்மலாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் வந்து எதை வந்து பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட். அந்தந்த கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதை பொறுத்து தான் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இப்போ வந்து நாம் வந்து மோஸ்ட்லி ஃபோரெக்ஸ்னால் வந்து யூஎஸ் பேஸ் பண்ணி யூஎஸ் டாலரோட கரன்சியை வந்து ரிலேட்டட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இதில் எது நான் முக்கியமாக கவனிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து ட்ரேட் பண்ணுறோம், ஏஷியாவிலேருந்து ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய 4 கரன்சி எதுனா யூஎஸ்டி, அப்புறம் யூரோ, ஜிபிபி, அது ரெண்டும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். கார்லேஷன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வந்து சைனீஸ் சிஎன்ஒய் அண்ட் வந்து ஜேபிஒய். இந்த 4 கரன்சி ப்ளஸ் இந்தியாவோடதும் அவ்வளோ அஃபெக்ட் பண்ணும். ஆமாம், இந்த ஒரு 4-5 கரன்சி தான் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் எஸ்பெஷலி வந்து யூஎஸ்டி சிஎன்ஒய், இது ரெண்டு தான் வந்து இப்போதைய கரண்ட் ட்ரெண்டுக்கு வந்து ரொம்ப வந்து மேஜர் கீ பிளேயராக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 தான் இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி தான் மற்ற எல்லாமே வந்து மூவ் ஆகும். அப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டெபிலிட்டி. அதாவது அந்த இப்போ நான் சொன்ன கண்ட்ரீஸில் வந்து கவர்மெண்ட் வந்து எப்படி இருக்குது, எப்படி ஸ்டெபிளாக இருக்குதா, அதோட மூவ்ஸ் என்ன, அது அவங்க எடுக்கிற பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து எடுக்கிற டிசிஷனை பொறுத்தும் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து இந்த மார்க்கெட்ஸில் உருவாகிட்டே இருக்கும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ், அதோட ஜிடிபி, நான் ஃபார்ம் பேரோல் டேட்டா, அப்புறம் வந்து சிபிஐ கன்சியூமர் ப்ரொடியூசர் இன்டெக்ஸ், அப்புறம் பிபிஐ ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், அப்புறம் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ரைஸ். அந்த மாதிரி இந்த 4 டேட்டா வந்து மோஸ்ட்லி வந்து இந்த டேட்டாஸ் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து செட் பண்ணுறதுக்கான ஒரு கீ ரோலாக வந்து இதுவாகும். இந்த டேட்டாஸ் எப்படி வருதோ அதை பொறுத்து தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக்கிறதோ இல்லை கம்மியாக்கிறதோ பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து எஃப்எம்எஸ்ஐ மீட்டிங்கு, அப்புறம் முக்கியமான மீட்டிங்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்குள்ளே வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் வந்து நம்ம எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க. மோஸ்ட்லி 80% வந்து நம்ம கவர் பண்ணுற ட்ரேடிங் அப்படின்னாலே கவர் பண்ணுறது நம்ம வந்து பார்க்குறது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் பார்ப்போம். இதில் வந்து ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது, ட்ரெண்ட் லைன் கான்செப்ட் இருக்குது, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் இருக்குது, அப்புறம் பேங்க்ஸ் இன்ஸ்டியூஷன் வந்து பை பண்ணுறாங்களோ அவங்க வாங்கும்போது அதில் கிரியேட் ஆகிற ஆர்டர் பிளாக்ஸு, அதை பேஸ் பண்ணி இருக்கிற கான்செப்ட் இருக்குது. அப்புறம் ரீட்டைல் ட்ரேடிங் கான்செப்ட்னா இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, அப்புறம் ட்ரெண்ட் லைன் இதில் வருது, அப்புறம் பேட்டர்ன்ஸு, அந்த மாதிரி எல்லா இதுவுமே வந்து ரீட்டைல் ட்ரேடிங் கான்செப்ட்ஸில் வரும். அடுத்து வந்து ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரிய மியூச்சுவல் ஃபண்டு இல்லை அப்புறம் மைனிங் பண்ணுறவங்க, கோல்டு ஜுவல்லரி வச்சுருக்கவங்க,
ஓனர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய பேங்க்ஸ், இன்ஸ்டியூஷன், மியூச்சுவல் ஃபண்டு இது மாதிரி இருக்கவங்களாம் வந்து ஹெட்ஜிங் பண்ணி வைப்பாங்க. அவங்ககிட்ட இருக்க வந்து கவர் பண்ணி ரொம்ப ஃபால் ஆகிடாமல் இருக்கிறதுக்காக வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி கவர் பண்ணி வைப்பாங்க. இந்த இது எல்லாமே வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்குள்ளே வரும். இது வந்து மிகப்பெரிய டாபிக். நம்ம ஒரு டாப்பிக்லையும் வந்து உட்காந்து மணிக்கணக்கில் பேசலாம். சரி, ஓகே, நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இது ரெண்டுமே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸும் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருமே கொஞ்சம் படிச்சிருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருக்க முடியும். யார் வேணாலும் இன்னைக்கு வேணாலும் கற்றுக்க முடியும். உடனே வந்து ஒரு 2 months இல்லை 1 month உட்காந்து நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கவங்க கிட்ட இல்லை வந்து ஏஐ மூலியமாக புக்ஸ் படிச்சோ எப்படி வேணாலும் நீ தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயங்கள் வந்து டேட்டாஸ் வந்து ஒரு 10th படிக்கிற நாலேஜ் இருந்தால் கூட இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு சிம்பிள் கால்குலேஷன், மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சால் கூட இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கலாம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இதுக்கு அப்புறம் வர இந்த மீதி 2 விஷயங்கள் தான் வந்து ஒரு ட்ரேடரை வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக, ஒரு ப்ரோ ட்ரேடராக மாற்றுறது வந்து இதுக்கப்புறம் வர 2 விஷயங்கள் தான். மேபி நிறைய பேர் இது யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அது வந்து இதோட டேர்ம் என்னன்னு தெரியாமல் இது டேர்ம் வைக்காம யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சு அதை ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கன்சிஸ்டண்டாக வின் ரேட் வந்து ரொம்ப அதிகமாகும். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேஜ், ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையக்கூடிய ஸ்டேஜுக்கு நம்ம கண்டிப்பாக எல்லாருமே மூவ் ஆக முடியும். இது நாளையும் வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா. ஓகே, இப்போ 3வது வந்து மார்க்கெட் பிஹேவியர் கண்ட்ரோல் பயாஸ்ன்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன, இது என்ன புதுசாக வந்து டேர்ம், இது வந்து நீயா உருவாக்கிட்டு இருக்கியான்னு கேட்காதீங்க. இது வந்து மார்க்கெட்டில் இருக்கிறது தான், எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஒரு ப்ரோ ட்ரேடராக இருக்கவங்க இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் வந்து ஒரு ரீட்டைல் ட்ரேடராக இருக்க நமக்கு வந்து இது அதிகமாக பரிச்சயம் இல்லாத ஒன்றா இருக்கலாம். இது என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ எல்லாமே டேட்டாஸ் இருக்கும், எல்லாமே அந்த எஃப்எக்ஸ், ஃபாரெக்ஸ் டேட்டா அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து அந்த நியூஸில் நீங்கள் வந்து எல்லாமே பார்ப்பீங்க. அந்த நியூஸ் ரிலீஸில் வந்து சிபிஐ வருது, என்எஃப்பி வருது, எல்லாமே வந்து அந்த டேட்டா இதெல்லாம் வந்து அது அப்பப்போ அந்த டைமுக்கு வீக்லி ஷெடியூல் போட்டிருப்பாங்க. அந்த டைமில் நியூஸில் வந்து ரிலீஸ் ஆகும், எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. நியூஸ் டேட்டில் வந்து நிறைய வால்ட்டைலாம் நடக்கும். இதுக்கப்புறம் இதை பொறுத்த வந்து டெக்னிக்கலாக வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், புல் பேக் ஆகும், இல்லை வந்து அப்படியே ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும், எல்லாமே நடக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சீக்ரெட் என்னன்னா, ஆக்சுவலி இந்த மார்க்கெட் பிஹேவியர் எப்படி நடக்கும்னா 4 ஃபேஸாக வந்து நடக்கும். அந்த மார்க்கெட் சைக்கிள் வந்து 4 ஃபேஸாக முக்கியமாக நடக்கும். அது என்ன அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன், ஸ்டாக்ஃப்ளேஷன், ரிசெஷன், ரெக்கவரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 விஷயங்களா வந்து மாறி மாறி தான் வந்து இந்த மார்க்கெட் சைக்கிள் வந்து எப்போதுமே நடந்துட்டு இருக்கும். ஏன்னா வந்து இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய டாபிக். இப்போ ஒரு பொருளாதாரம் வந்து ரொம்ப அதிகபட்சமாக உச்சத்தில் போயிட்டே இருந்தது அப்படின்னா அங்கே வந்து அப்புறம் என்ன சொல்றது, விலை வந்து ரொம்ப அதிகமாயிடும். மக்களால் எல்லாத்தையும் பொருளாதாரம் நல்லா இருந்தாலுமே மக்களால் பை பண்ண முடியாத நிலைமையாயிடும். அப்போ என்ன பண்ணும் கவர்மெண்ட், டக்குன்னு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்தும். இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்தினா ப்ரொடக்ஷன் வந்து குறையும். ப்ரொடக்ஷன் குறையும் போது வேலை வாய்ப்பும் குறையும். வேலை வாய்ப்பு குறையும் போது திரும்ப வந்து மக்கள் வாங்குற திறனும் வந்து குறையும், கன்சூமரோட வாங்குற திறனும் குறையும். அப்போ வந்து திரும்ப என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணால் எல்லாருமே போயிட்டு லோன் வாங்குவாங்க. லோன் வாங்கும்போது அடுத்து கம்பெனிஸ் லோன் வாங்கும். அடுத்து வந்து நிறைய வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். திரும்ப வந்து மக்கள் எல்லாமே அதிகமாக பை பண்ண ஆரம்பிப்பாங்க, வீடு, காரு அப்படின்ட்டு பை பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து திரும்ப வந்து ஒரு growth நோக்கி போகும். இதுக்கு இடையில வந்து ஒரு growth முடிஞ்சு அதிகபட்ச உச்சத்தில் போயிடுச்சு அப்படின்றப்போ ஒரு கன்ஃபியூஷனான குழப்பமா இருக்கும். இது இன்னும் மேலே போகுமா இல்லை திரும்ப கீழே இறங்கிடுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனான இது வரும். அது வந்து ஸ்டாக்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. ரிசெஷன் அப்படின்னா என்னன்னா மொத்தமாகவே ரொம்ப வீக்காக போயிடுச்சு, மார்க்கெட் வந்து ரொம்ப வீக்காக இருக்கு, கரன்சி வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு அப்படின்னா வந்து அது வந்து ரிசெஷன் சொல்லுவாங்க. growthம் இல்லை, ரெண்டாவது கரன்சி வேல்யூ ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா ரிசெஷன் சொல்லுவாங்க. இப்போ ரிசெஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், அடுத்து வந்து திரும்ப வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி பொருளாதாரத்தை growth வந்து இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன்லாம் அதிகப்படுத்தி வேலைவாய்ப்பெல்லாம் அதிகப்படுத்தி அப்புறம் திரும்ப வந்து ரெக்கவரி நோக்கி போகும். இது இப்போ என்னதான் நம்ம வந்து நார்மலாக ரிசல்ட்ஸ் வந்து வந்துட்டு இருந்தாலும், ஃபண்டமெண்டல் டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும், இப்போ இந்த மார்க்கெட் சைக்கிளில் வந்து நம்ம எங்கே இருக்கிறோம்னு தெரிஞ்சாதான் அடுத்து வந்து மார்க்கெட் என்ன ஒரு ட்ரெண்ட் வந்து ஒரு மந்த்லி ட்ரெண்டோ வீக்லி ட்ரெண்டோ எதை நோக்கி போகுது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு, மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஒரு புரிதல்ன்றது கண்டிப்பாக தேவை. இது இல்லாமல் நம்ம வந்து குருட்டு போக்கில் மேலே போகுது பை பண்ணுவோம், கீழே போகுது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்றது வந்து ஒரு ஸ்கால்பிங் அப்படின்ற இதுக்கு வந்து வேணா ஒரு இதுவாக நல்லா இருக்க மாதிரி தெரியும். ஆனால் வந்து இதை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது இன்னும் நம்ம வந்து ஒரு ப்ரோ லெவலில் ஒரு தெளிவாக கிளாரிட்டியோட அந்த மார்க்கெட்டை வந்து புரிஞ்சுக்க முடியும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து இன்னைக்கு வந்து இந்த வீடியோ வந்து இது பண்ணும்போது டேட் வந்து October 27, 2025. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட் நிலமை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூஎஸ் வந்து ஃபுல்லாகவே ரெசெஷனில் இருக்குது. ரிசெஷன் போயிடுச்சு, ஃபுல்லாகவே ரெசெஷனில் இருக்குது. கரன்சி ரேட் வந்து ரொம்ப அகல பாதத்தில் ஓடிடுச்சு. யூஎஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஷட் டவுனில் இருக்குது, இன்னும் ஷட் டவுன் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து ஃபுல்லாகவே ரெசெஷன் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இன்னும் அப்படியே இது வந்து மீண்டும் வந்ததுன்னா அடுத்து வந்து திரும்ப வந்து ரெக்கவரி அந்த ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து ரெசெஷனில் விழுந்து ரெசெஷன் வந்து முடிய போகிற எண்டில் இருக்குது. ரெசெஷனோட ரொம்ப
ரொம்ப ஹை பீக்கில் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன ஆகும் திரும்ப அப்படின்னா ரெக்கவரி ஸ்டார்ட் ஆகும். தெரியும் இது இவ்வளோ இப்போ 4.5 வந்து இன்ட்ரெஸ்ட் டிசிஷன் யூஎஸோட இது வந்து 4.5 இருக்குது அப்படின்னா அடுத்து வந்து அடுத்த ஒரு மாதத்தில் குறைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 4.25 இல்லை 4 அப்படின்னு வரத்துக்கோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னாலும் நமக்கு தெரிஞ்சாலும் இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கோ, எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுலேருந்து என்ன ரிசல்ட் வருது, அதுதான் வந்து இதில் இம்பார்ட்டன்ட். முக்கியமான விஷயம் வந்து இதை வந்து ஒரு தியரிட்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா த கேப் பிட்வீன் வாட் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட்ஸ் அண்ட் த ரியல் ஆக்சுவல் ரிசல்ட்ஸ், இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய கேப் தான் வந்து அடுத்த ட்ரெண்டை வந்து ஒரு டிசைட் பண்ணுறதே வந்து இதுதான். இந்த மேக்ரோ டேட்டா வந்து அடுத்த ட்ரெண்டு டெக்னிக்கல் எப்படி போகணுன்றதை டிசைட் பண்ணுறதே வந்து எக்ஸ்பெக்டேஷனை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் பண்ணதை விட அதிகமாக வந்துருச்சுன்னா பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே போகும். இல்லை எக்ஸ்பெக்டேஷனை விட கீழே வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வந்திருந்தாலுமே மார்க்கெட் வந்து கீழே தான் போகும். இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணபடி மேலேயும் போல கீழேயும் போலன்னா மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஆகும். ஸோ இங்கே வந்து ஆக்சுவல் ரிசல்ட்டை விட எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருக்கிறத பொறுத்து அந்த ரிசல்ட் எப்படி வருது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே போல் ஒரு வார்ஃபியரு, அப்புறம் வந்து கரன்சி கொலாப்ஸ் ஆகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ் கரன்சி வந்து ரொம்ப ஆல்மோஸ்ட் வந்து கொலாப்ஸ் ஆகிற நிலமையில் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் வந்து மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது. இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம போயிட்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோ இல்லை டெக்னிக்கல் அனாலிசிஸோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் எடுத்துகிட்டு உட்காந்துருந்தோம்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. மார்க்கெட் வந்து எப்போதுமே ரேண்டம் தான். நம்ம என்ன தான் தெளிவாக இருந்தாலும் என்ன தான் ஒரு 100% அனாலிசிஸ் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி வச்சுருந்தாலுமே மார்க்கெட் எப்போதுமே ரேண்டமாக இருக்கும். மார்க்கெட் அப்படி ரேண்டமாக இருக்கிற தான் இது வரைக்குமே அது வந்து இப்படி லைவா இருந்துட்டு இருக்கு. ஒரு 200-300 வருஷமா எத்தனையோ மேத்தமெட்டிக்ஸ் ஜீனியஸ், எத்தனையோ பெரிய லெஜெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு என்னமோ மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து அது வந்து ரேண்டமா இருக்கிறது மட்டும்தான். அடுத்து இதுல முக்கியமான 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கவங்க வந்து சொல்லுவாங்க. என்னன்னா மார்க்கெட் வந்து 80% வந்து சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இவ்வளோ ஃபேக்டர் இருந்தாலுமே இது எல்லா டேட்டாவும் எல்லாருக்கிட்டையுமே டேட்டா இருக்குது. இப்போ எல்லாருக்கிட்டையுமே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துவாங்க, எல்லாருக்கிட்டையுமே ஒரே டேட்டா இருக்குது. நீங்கள் எல்லாருமே இப்போ நியூஸ் ரிலீஸ் ஆகுது, இன்ட்ரெஸ்ட் டிசிஷன் எடுக்கிறாங்க, இல்லை எந்த டேட்டாவாக இருந்தாலும் எல்லார் கையிலுமே இருக்குது. எல்லாருக்குமே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும்னு தெரியும், டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்னன்னு தெரியும், ப்ரைஸ் ஆக்ஷன் என்னென்ன கான்செப்ட், எல்லாருமே ஒரு கான்செப்ட் ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்போம். எல்லாமே இருந்தும் எல்லாரும் டேட்டா எல்லாருக்கிட்டையுமே ஒரே டேட்டா இருந்துமே ஆனால் எல்லாராலுமே சக்ஸஸ் பண்ண முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அங்கே தான் வந்து இந்த பர்சனல் பிஹேவியர் கண்ட்ரோல் ஆஃப் மெஷர்ஸ் வந்து ரொம்ப மேஜர் ரோல் பிளே பண்ணுது. இந்த பர்சனல் ட்ரேடிங் சைக்காலஜி வந்து பர்சனல் பிஹேவியர் வந்து இது ரொம்ப பெரிய டாபிக். இது ஒன்னொன்றுமே ரொம்ப பெரிய டாபிக். இது வந்து ஒரு டாப்பிக்குமே கிட்டத்தட்ட 10 மணி நேரம் இம்பார்ட்டன்ட் மட்டும் பேசினா கூட 10 மணி நேரம் பேசலாம். சரி, நம்ம ஃபியூச்சரில் ஒன்று தனித்தனியாக எடுத்து அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு ஒரு மேலோட்டமாக என்ன அப்படின்றது மட்டும் பார்த்துப்போம். இதில் முக்கியமாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா இந்த ஒரு 4 ரூல்ஸ். அதாவது நமக்குன்னு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி வந்து உருவாக்கணும். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு இப்போ ஒருத்தர் கேண்டில்ஸ்டிக் வந்து இருந்ததுன்னா அதுவே போதுமானதாக இருக்கும். ஒருத்தருக்கு அந்த இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 4 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாமல் நான்லாம் வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ண மாட்டேன். ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் ஒருத்தருக்கு போதுமா இருக்கும். இன்னொருத்தருக்கு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் மட்டும் போதுமா இருக்கும். இன்னொருத்தருக்கு வந்து ஐசிடி கான்செப்ட், ஆர்டர் பிளாக்ஸ் அந்த மாதிரி வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. இன்னொருத்தர் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லை ட்ரெண்ட் லைன் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணி அதை வந்து நமக்குன்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணணும். இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது நல்லா இருக்கு இன்னைக்கு, நாளைக்கு அது ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா அதை வந்து கன்சிஸ்டண்டா எந்த நாளையும் அதோட டிசிப்ளினா அதை மீறாம இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரைஸ் ஆக்ஷன் பண்றேன் அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை படி எனக்கு ஆர்டர் வந்தால் நான் எடுப்பேன். இல்லையா நான் அந்த மார்க்கெட் பக்கமே போக மாட்டேன், எந்த ஆர்டரும் எடுக்க மாட்டேன். எத்தனை நாள் இருந்தாலும் பரவாயில்ல, ஆர்டர் எனக்கான கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் என்னோட ஸ்ட்ராட்டஜி படி என்னோட பிளேலிஸ்ட் படி அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டு ஒரு ஆர்டர் கிடைச்சதுன்னா எடுப்பேன், இல்லைன்னா எடுக்க மாட்டேன். அப்படின்ற ஒரு டிசிப்ளின் இருக்கணும். 2வது கன்சிஸ்டண்டாக ஒரே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒரு ட்ரேடு 200 ட்ரேடு 100 ட்ரேடு கிடையாது, 1000 ட்ரேடை இது பண்ணி அது மூலியம் தான் வந்து நம்ம ஆவரேஜாக இது ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலன்னு கண்டுபிடிக்கணும். வெறும் 2 ட்ரேடு 3 ட்ரேடு இல்லை 10 ட்ரேடு எடுத்துட்டு இது ஒர்க் ஆகல, அடுத்த ஸ்டேஜ் மாறுவோம், அடுத்து ஒரு 4 நாள் ஒர்க் ஆகும், அடுத்து ஒர்க் ஆகாது. இப்படியே மாறிட்டே இருந்தோம்னா எத்தனை ஸ்ட்ராட்டஜியை வச்சு இது பண்ணிட்டு இருந்தாலும் வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம மாற்றிட்டே தான் உட்காந்துருக்கணும். ஒரு இதுவுமே நம்ம வந்து நமக்குன்ற ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு இது உருவாக்க முடியாது. அதுக்கான பின்னாடி இருக்க ஒரே ரூல்ஸ் என்னன்னா உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து பெரிய 100% வந்து வின் ரேட் தரதா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் 20% வின் ரேட் தரதா இருந்தால் கூட ஓகே தான். அந்த மார்க்கெட் வந்து அதை கூட வச்சு சஸ்டைன் பண்ண முடியும். அதுக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட் என்ன அப்படின்னா கன்சிஸ்டண்டா இருக்கணும். ஒரே ஸ்ட்ராட்டஜியை
ஒரு நாளும் அதை ரிஃபைன் பண்ணி அதாவது அதுலேருந்து இப்போ வந்து நம்ம ஒரு 4 ட்ரேட் எடுக்கிறோம்னா 4 ட்ரேடு வந்து ஃபெயிலியர் ஆகுதுன்னா இதனால ஃபெயிலியர் ஆகுது, நான் எடுத்த ட்ரேடு எதனால ஃபெயிலியர் ஆகுது, இல்லை நான் வின் பண்ணுறேன் அப்படின்னா நான் வின் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிற இந்த விஷயம் இது அப்படின்றத திரும்ப வந்து அது பேர் ஜேர்னலிங் சொல்லுவாங்க. அதாவது நம்ம எடுக்கிற ட்ரேடுக்கு பின்னாடி இருக்கிற வின் அண்ட் லாஸஸ் வந்து ப்ராஃபிட் லாஸஸ் வந்து அவுட்கம்மை ஃபோக்கஸ் பண்ணாமல் அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியும், இது எதனால் ஒர்க் ஆச்சு, இது எதனால் ஒர்க் ஆகலை அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி அதை எழுதி வச்சு அதுலேருந்து ஒரு கீ லெசன்ஸ் மாதிரி நம்ம ட்ரேட்லேருந்து நம்மகிட்டயே நம்ம எப்போ வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் வந்து நம்ம அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வளர முடியும். அடுத்து வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் இது எல்லாருமே அந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஈவன் என்ன உட்பட ஒரு கிட்டத்தட்ட நான் ஸ்டேட் பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் ஆச்சு. இதில் 7 வருஷம் கிட்டத்தட்ட 7 வருஷமாகவே நான் இன்னும் வந்து அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத வந்து அவ்வளோ வாட்டி கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் ஓவர் கான்ஃபிடென்ஸில் இல்லை ஒரு 4 வாட்டி ஃபாலோ பண்ணுறது திரும்ப 5வது வாட்டி அதை விட்டுட்டு அது மாதிரி கிட்டத்தட்ட 20-25 அக்கௌண்ட்ஸ் கிட்ட வந்து ஃபுல்லாக வந்து எம்சி பண்ணியிருப்பேன், ப்ளோ பண்ணியிருப்பேன். அக்கௌண்ட் மொத்தமாக வாஷ் அவுட் ஆயிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து எல்லாமே ஸ்ட்ராட்டஜி தெரியாமல் கிடையாது, ஃபண்டமெண்டல் தெரியாமல் கிடையாது, டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியாமல் கிடையாது. இதில் இந்த 4வது விஷயம், இந்த பர்சனல் பிஹேவியர், இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இந்த 4 ரூல்ஸில் ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் பண்ணாலும், ஒன்று ஃபெயிலியர் ஆகிட்டாலுமே நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ தான் கட்டி காத்து வச்சிருந்தாலுமே ஒரு நாள் எல்லாத்தையும் அது மொத்தமாக அடிச்சுட்டு போயிடும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மேஜராக என்னென்ன இருக்குது, ஒரு 4 விஷயம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இதை பற்றி இது ஒன்றையும் பற்றி டீப்பாக அடுத்தடுத்து ஒரு டாப்பிக்கை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஒரு மார்க்கெட்டை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 4 விஷயங்களை அட்லீஸ்ட் வந்து இதை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நம்ம அந்த மார்க்கெட் என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம எதனால இப்போ ஒரு என்ட்ரி எடுக்கிறோம், எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா எதனால இந்த என்ட்ரி எடுக்கிறோம், எதனால எங்கே எக்ஸிட் ஆகணும், எப்படி மார்க்கெட் போகுன்ற ஒரு சின்ன கிளாரிட்டி தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து நம்ம அந்த ட்ரேடை வந்து பயம் இல்லாமல் வந்து ஒரு தெளிவான மைண்ட் செட்டோடு எடுக்க முடியும். அதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த 4 விஷயங்களும் 4 டாப்பிக்கோட இது வந்து மெயின் பில்லர் மாதிரி, 4 பில்லர் மாதிரி. இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மிக சீக்கிரமாகவே ஒரு ப்ரோ ட்ரேடர் லெவலுக்கு போயிட்டு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டும் பண்ண முடியும். நான் இந்த 9 வருஷமாக என்னோட தோல்விகள் மூலியமாக, என்னோட அனுபவங்கள் மூலியமாக என்னென்ன கற்றுக்கிட்டனோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுலேருந்து ஒரு டேக் அவே மாதிரி உங்களுக்கு என்ன உங்களுக்கு எடுத்துக்க முடியுமோ அதை எடுத்துக்கிட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் வந்து அதை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு அதை யூஸ் பண்ணி இன்னும் சிறப்பாக வந்து ட்ரேடிங்கை வந்து முன்னெடுத்துகிட்டு போங்க. பார்க்கலாம்.